கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் இருக்கேன். தனக்குன்னு அவர் எதுவுமே வச்சுக்கிறது கிடையாது. எல்லாமே எங்களுக்காக தான் செஞ்சார். இப்படி தான் இருப்பார் எப்பயுமே. காக்கி சட்டை, காக்கி வேஷ்டி, இது தாங்க அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு. இப்போ உடம்பு சரியில்லாதனால இப்படி இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பார். மேலே சட்டை கூட போட மாட்டார். இப்படியே இருக்கணுமா, எனக்கு எதுவுமே இது நிரந்தரம் கிடையாது, அதனால் நான் கடைசி முடிக்கு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னே சொல்லி இருந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அவருக்குன்னு எந்த ஒரு ஆசை இல்லை. நாங்கள் கேட்போம், அப்பா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா சொல்லுங்கப்பான்ட்டு. எனக்கு எந்த ஆசையும் கிடையாதும்மா, அவ்வளோதான், நான் இப்படி தான் இருப்பேன், அதனால் நீங்கள் என்னை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம், உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நான் இருக்கும் போதே நல்லபடியாக போயிடணும், நான் படுக்கக்கூடாது, நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் தரக்கூடாது அப்படின்னு தான் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்குங்க. அவர் இன்னும் எங்கள்கிட்ட சொல்லுவார், அதாவது எங்கள் அப்பா இப்படி தான் கஷ்டப்பட்டார், யாரையும் எங்களை மதிக்கலை, நாங்கள் நிறைய இடத்துல பிச்சை எடுத்து சாப்பிட்டோம், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. இவ்வளோ தூரம் நாங்கள் முன்னேறிக்கணும்னா இவங்க தாங்க காரணம், இவங்க இல்லாமல் நாங்கள் கிடையாது. அதனால தான் இவரை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணுன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இன்னொன்று ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். அவர் என்னன்னா கடைசியாக வச்சுருந்த காசு, ஒரு தடவை அப்பா ஆட்டோ ஓட்டிகிட்டு போகும்போது நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ நான் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆட்டோ வாங்கியிருந்தேன். தங்கச்சி வாங்கி கொடுத்தேன் அந்த ஆட்டோவில் என்னென்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்களாப்பா, அதனால் நான் ஆட்டோவில் சவாரி வர மாதிரி நான் சொன்னேன், அதனால் நான் உங்களுக்கு பைசா தரேன்ப்பா அப்படின்னு நான் சொல்லி அப்பாக்கிட்ட கொடுத்தேன். அந்த பைசாவை இன்னும் அவர் பத்திரமா வச்சுருந்துட்டு இப்போ உடம்பு சரியில்லாதனால எல்லாத்தையும் அந்த பைசா பத்திரமா வச்சுருந்து இப்போ கொடுத்துட்டாருங்க. அதை காமிக்கிறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த பைசாவை காமிக்கிறேன் பாருங்கள். நான் என் தங்கச்சி ஆட்டோ வாங்கி கொடுத்து அப்பா ஓட்டுனது, அந்த ஆட்டோ வாங்கி கொடுத்து ஓட்டதுனால இந்த பாருங்க, நான் கொடுத்த காசாம், அதனால பத்திரமா என் பொண்ணு கொடுத்த காசுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சவாரினால இந்த காசு அப்படியே வச்சிருக்காரு பாருங்க. இருங்க எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதில் 110 ரூபா இருக்குங்க. இதை நான் பத்திரமா வச்சுருக்கேன். எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆட்டோ விட்டு உடம்பு சரியில்லை, அதனால வெளில வந்துட்டார்ல ஆட்டோ ஸ்டாண்டில், அந்த ஆட்டோவை விற்றுட்டாருங்க. அதை விற்றுட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டாருங்க, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 2 பொண்ணு இருக்கனால நீ வச்சுக்கோ, உன் பொண்ணுக்கு தேவைப்படும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாருங்க. அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது இல்லைன்னா நீ 2 பொம்பளை போட்டுட்டு வான்னு சொல்லிட்டாருங்க. சரின்ட்டு நான் இன்னும் முடிக்கும் அந்த பேங்க்கில் என்னால் என்ன முடியுதோ அப்பா சொன்னதை நம்ம செய்யணுங்கிறதுக்காக நான் இன்னும் என் பொண்ணுங்களுக்கு என்னால் முடியுதோ ஒரு 500 அந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டு வரேங்க. இதில் எங்கள் அப்பா சொல்லிவிடுது, யார்ட்டையும் கடன் வாங்க வேணாமா, என்னோடய முடிஞ்சிருட்டோம், இதுக்கு மேலே நீங்கள் யார்ட்டையும் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சரிங்க சொல்லிவிட்டு நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண மாட்டாருங்க. அவர் பாட்டுக்கு தான் வேலை உண்டு அவர் உண்டுன்னு பேசாமல் இருந்துக்குவார். அது வேணும் இது வேணும் எந்த ஒரு ஆசையுமே அவர் கிடையாதுங்க. அப்பானாவே எல்லா அப்பாவும் அப்படி தானேங்க. அது எங்கள் அப்பா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அவரால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்துருக்கோம். நாங்கள் தான் எங்கள் அப்பா பெருமையாக சொல்லணும், வேறு யாரும் சொல்ல தேவையில்லை. அதனால தான் நான் இந்த வீடியோ போடணுங்கிறதுக்காக எங்கள் அப்பா எப்படியாச்சும் அந்த 4 பேர்த்துக்குனாச்சும் எங்கள் அப்பா யாருன்னு நான் காமிக்கணும். எங்கள் அப்பா நிறைய விஷயம் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். ஏன்னா இங்கே சுற்றிலும் அவர் ஆட்டோ ஓட்டுறனா 4 இடத்துக்கு போவார், எல்லாமே அவருக்கு கற்றுக்கிட்டாரு. அதனால் அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே எங்களுக்கு சொல்லுவார். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், எல்லாமே சொல்லுவார். நீங்கள் யாருக்கிட்டையும் பொய் சொல்லாதீங்க, யார் காசையும் திருடாதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க, அதை நீங்களே யோசிங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதுதான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாங்கள் அதை தான் நாங்களும் இன்னும் முடிக்கும் ஃபாலோ பண்ணுறோம். கண்டிப்பாக எங்கள் அப்பா இருக்கிற முடிக்கு இந்த எறும்பு தீனி அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதே மாதிரி நாங்களும் அப்பா இல்லாத காலத்தில் நாங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து செய்வோம். எனக்கு எங்கள் அப்பா ஸ்பெஷல் தாங்க. உங்களுக்கு அப்பா ஸ்பெஷல்னால் கொஞ்சம் நீங்கள் உங்கள் அப்பா பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், என்னென்ன பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோவில் கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக அவங்கவுங்க அப்பா எல்லாத்துக்கும் ஸ்பெஷல். அவர் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருப்பாங்க, செய்யாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க அப்பா. கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அப்பா கொஞ்சம் கண்டிப்பாக காமிங்க எல்லாத்துக்கும். ரொம்ப எல்லாத்துக்கும் பெருமை. அப்பாவுக்கு நம்ம செய்ய போகிறது அது ஒன்று தாங்க,
வேறு எதுவும் அவங்க எதிர்பார்க்கல. தான் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், அதுதான் எல்லாருமே எல்லா அப்பாக்களும் எதிர்பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுங்க. கண்டிப்பாக யார் யார் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் பண்ணலாம். எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசைங்க. ஆனால் வந்து எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, எங்கள் அப்பா பற்றி ஒரு வீடியோ போடணுன்னு ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்தேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க. நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேங்க. அதனால தான் இன்றைக்கி எங்கள் அப்பாவை எடுத்து வீடியோ எடுத்து போட்டேங்க. இதை பற்றி என்ன நினைப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்கள் அப்பா வந்து எனக்கு போடணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அதனால தான் எங்கள் அப்பாவை பற்றி நான் போட்டுட்டேன். இதை பற்றி யாராச்சும் நெகட்டிவாக பேசினா கூட நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு எங்கள் அப்பாவை போட்டாச்சு, எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. எங்கள் அப்பா இப்படி தான் இருந்தார், இப்படி தான் வாழ்ந்தார் அப்படின்னு நான் காமிக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அதை போட்டுட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் மக்களே.